அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தூக்கத்தின் சுன்னத். இஷாவிற்கு பின் விரைவாக தூங்க வேண்டும். ஏனென்றால் ஃபஜ்ர் எந்திரிப்பதன் காரணமாக விரைவாக தூங்க வேண்டும். தூங்கும் முன் ஆடை மாற்ற வேண்டும். மிஸ்வாக் செய்ய வேண்டும். ஒளி செய்து கொண்டு தூங்கினால் நம்முடைய ஆத்மா அல்லாவின் சங்கதியில் சஜ்ஜா செய்கின்றன. 3 முறை படுக்கை உதற வேண்டும். உதறினால் விஷ ஜந்துக்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சுப்ஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவையும் அல்ஹம்து சூராவையும் ஓத வேண்டும். வலது புறமாக சாய்ந்து படுக்க வேண்டும். குப்பர படுக்க கூடாது. தூங்குவதற்கு முன்னால் படுக்கையில இன்று நம்ம நன்மை செய்தோமா அல்லது தீமை செய்தோமா யோசித்து பார்க்க வேண்டும். நன்மை செய்திருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லது தீமை செய்திருந்தால் அதை தவறை நினைத்து வருந்தி இஸ்திஃபார் செய்ய வேண்டும். தூங்கும்போது ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிகா முதுவாஹியா என்று ஓதிக்கொண்டு படுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபமை முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். வலா தஜல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹரா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷிர்க். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க் என்றால் இணை வைப்பது. இணை வைப்பது அப்படின்னா நம்மளை படைச்சு ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சமமாக அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களையோ அல்லது சிலைகளையோ இணையாக்குறது தான் இந்த ஷிர்க். நம்மல்ல பெரும்பாலானோர் ஷிர்க் என்றால் சிலைகளை வணங்குவது, சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது என்பதை மட்டும் தான் அறிந்துள்ளோம். ஷிர்க் எந்தெந்த துறைகளில் எல்லாம் வரும் தெரியுமா? அஷ்ஷிர்க் பித் துஆ, ஷிர்க் பிரார்த்தனையில் வரும். அஷ்ஷிர்க் பின் மியா, ஷிர்க் எண்ணத்தில் வரும். அஷ்ஷிர்க் பித் துஆ, ஷிர்க் கட்டுப்படுதலில் வரும். அஷ்ஷிர்க் பில் முஹப்பா, ஷிர்க் நேசத்தில் வரும். அஷ்ஷிர்க் பித் தக்வா, ஷிர்க் அல்லாஹ் அல்லாதவரை நேர்ச்சை செய்தலில் வரும். இறந்தவர்களை அழைப்பதையோ, இறந்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதையோ அல்லது அவர்களோட கபூருக்கு சுஜூது செய்வதையோ நம்ம ஒரு ஷிர்க்காக கருதுவதில்லை. அறிந்திருந்தாலும் ஒரு பாவமாக கருதுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 2 விஷயம் வாஜிபா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதர் கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன 2 விஷயம் அப்படின்னு கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தை கொண்டு யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்க நரகத்துல நுழைஞ்சிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தை கொண்டு யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலையோ அவங்க ஸ்வர்க்கத்துல நுழைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? இணை வைப்பவருக்கு நரகம் தான் சொல்றாங்க. இது மட்டுமா? அல்லாஹ்வே சொல்றான் இணை வைப்பவருக்கு நரகம் தான். அல்லாஹ்வால மன்னிக்கவே முடியாத ஒரு மிக பெரிய பாவம் தான் இந்த ஷிர்க். இப்ப மனிதர்களாக நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு உயிர் தோழிகளையோ உயிர் தோழர்களையோ கொடுத்திருக்கான். இப்ப நம்மளோட உயிர் தோழிகள் நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை போய் இவங்கதான் என்னோட உயிர் தோழி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். சாதாரண அல்லாஹ் படைத்த மனிதர்களாக நம்மளுக்கே எவ்வளவு கோபம் வரும்போது அல்லாஹோட கால் தூஸ்க்கு கூட பெறாத சிலைகளையோ அல்லது அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களோ நம்ம போய் வணங்கும் போது அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். இது மட்டுமா? இன்னும் சில தர்காக்கு போயிட்டு அங்க அடங்கியிருக்கவங்கள்ட்ட எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த தர்கால அடங்கியிருக்க கபுராளிகள் பேர்களால சாப்பாடு கொடுக்குறாங்க. உருஸ் அப்படின்னு சந்தன காப்பு எடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாக்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. இந்த மாதிரியான மக்களை எல்லாம் அல்லாஹுதான் பாதுகாக்கணும். அல்லாஹ்வால மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் தான் இந்த ஷிர்க். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வலா தஜல் மஅல்லாஹி இலாஹன் ஆஹரா. அல்லாஹ்விற்கு இணையாக வேறொரு தெய்வத்தை நீர் இணையாக ஆக்கி கொள்ள வேண்டாம். இப்ப நம்மள சில பேர் ஷிர்க்கை பற்றி அறியாத காலத்துல மனிதராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்போம். இப்ப அல்லாஹ் எங்களை மன்னிக்கவே மாட்டானா, நாங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு நீங்க வருந்தினீங்கன்னா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம். அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு நம்ம மேல அன்புடையவன். நம்ம தாயே நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒரு தாயின் பாசத்தை விட 70க்கும் மேற்பட்ட தாயின் பாசத்திற்கு உரிதானவன். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவான். அல்லாஹ் நம்ம செஞ்ச தப்புல இருந்து நம்மள மன்னிச்சுட்டானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம திருப்பி அந்த தப்பை செய்ய மாட்டோம். அதனால உயர்ந்த அல்லாஹ் தாலா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த ஷிர்க் என்ற பாவத்தில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தினரையும் பாதுகாப்பானாக.
இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாமும் நமது குடும்பத்தினரும் இன்னும் இஸ்லாமிய சமுதாயத்தில் வளரும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ்விற்கு மற்றொன்றை இணையாக்குவதிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நிர்வாகம் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அது 10 நிமிடமாக இருக்கலாம், 20 நிமிடமாக இருக்கலாம், 30 நிமிடமாக இருக்கலாம், 40 நிமிடமாக இருக்கலாம். நமக்கு நிர்வாகம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம அந்த பேச்சை முடிக்கணும். அதுதான் பேச்சாளருக்கு அழகு. அப்பதான் அடுத்த முறை பேசுவதற்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இவர் மைக்க பிடிச்சா கடிச்சு துப்பிரி தான் விடுவாரு, அதனால இவரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. நம்ம பெயரை போட மாட்டாங்க நோட்டீஸ்ல. நம்ம பேசுறதுக்கு கூப்பிடுறாங்களா, அப்ப பேச போறதுக்கு முன்னாடியே நிர்வாகத்துக்கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். பேச்சாளருக்குரிய அழகு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முன் தயாரிப்பு செய்யணும். அந்த முன் தயாரிப்பை ஏதேனும் ஒரு தலைப்பின் அடிப்படையில செய்யணும். அதனாலதான் தலைப்புன்னு சொல்றது. எதுக்கு தலைப்புன்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, நாம கருத்தை விட்டு வெளியே போகாமல் ஒரு தலைப்பு எடுக்கணும். அந்த தலைப்புக்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசுறதுக்குன்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனா அது அத்தனையையும் அந்த நேரத்துல பேசிவிட வேண்டும் என்று முயற்சி செய்வது ஒரு பேச்சாளருக்கு அழகல்ல.